வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, தேமுதிக திமுகவுடன் இணைந்தது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவங்க இப்போ இணைஞ்சிட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு சூப்பரா இணைஞ்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எங்க வேணா இணையலாம், அது அவங்களுடைய விருப்பம், அந்தந்த கட்சிகளுடைய விருப்பம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்துல அமரர் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய மகன் ஒரு இந்த ஸ்டேஜ்ல பேசும்போது, விஜயண்ணா நீங்க யார் கூட வேணா கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா காங்கிரஸ் கூட வச்சுக்காதீங்கன்னு சொன்னார்ல, எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேமுதிக இப்ப எங்க போய் இணைஞ்சிருக்கு? அதே காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிற திமுகவோட போய் இணைஞ்சிருக்கு. இப்ப மட்டும் எப்படி இந்த கட்சியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பேரம் படைஞ்சிருச்சுன்னு பல பேர் பேசுறாங்க. இதுல சில பேர் ஃபயர் விட ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேக்காவுக்கு பேரிடி அம்மா. பேரிடி தாவேக்காக்கு கிடையாது. தாவேக்காக்கு பிரைட் ஃபியூச்சர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலையும் யாரு வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றது தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அப்பவே தெரியும், இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பேரம் பேசும் போதே, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தள்ளாடும் போதே அது இது அமையலன்னா இந்த பக்கம் வர்றதுன்றது இது கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையது கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆட்சியில இப்படிப்பட்ட சில கட்சிகள் பேரம் படியில, இங்க பேரம் படியில, அங்க பேரம் படியிலன்னும் போது கடைசியா நம்ம டிவி போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கட்சிகள் நாளைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேற்கோளிட்ட அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு. டிவிகே கட்சிக்குள்ள வேணா இணைஞ்சுக்கோங்க, ஆனா ஆட்சியில பங்கு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பேரம் பேசுற ஆளுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஆட்சியில கொடுத்தா டிவிகேக்கு தான் அசிங்கம். நியாயமான விஷயம். சோ நல்லா இருக்கட்டும், தேமுதிக நல்லா இருக்கட்டும். அடுத்த விஷயம், அக்கா திவ்யா சத்யராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்க, சேலஞ்ச் கொடுக்குறாங்களாமா விஜய் அவர்களுக்கு. பேப்பரை பார்க்காம அவர்களுடைய தொண்டர்கள் 10 பேரோட பேரை சொல்லணும். அடுத்து தொண்டர்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறாங்களாமா, 3 நாள்ல போய் தலைவர் விஜய் அவர்களை பார்த்துட்டு இமேஜ் போட்டு விடுங்க அப்படின்னு. தலைவருக்கு வந்த தலையெழுத்த பாத்தீங்களா? அழகா படத்துல நடிச்சுட்டு 300-400 கோடியை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நிம்மதியா அழகா ஃபாரின்ல போய் ஒரு மாசம் 4 மாசம் ட்ரிப் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஆளுங்க வாயிலெல்லாம் விழ வேண்டியிருக்கு பாருங்க. இதுங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கொண்டு நிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் கவலை, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்குமே இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு ரியாக்ட் ஆக மாட்டார், அது வேற. ஆனா நம்ம பதில் சொல்ல வேண்டியது சொல்லணும் தானே. காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தொண்டர்களாகிய உறுப்பினர்களாகிய நமக்கு இந்த கடமை இருக்குல்ல. ஏன்னா இவங்க பேச விட்டுட்டே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மள என்ன நினைச்சுப்பாங்க, நமக்கு வாய் பேச வராது, ஊமன் நினைச்சுப்பாங்க. அதனால அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அப்படி பதில் கொடுத்துட்டு தான் இருக்கணும், மாண்போட கொடுத்துருவோம். அக்கா திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, நீங்க சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க திரு சேகர் பாபு ஐயாவை பத்தி. நீங்க பேசுனதால, சேலஞ்ச் சொன்னதாலதான் இப்ப இவரை இழுக்க வேண்டியிருக்கு. இந்த மனிதரை பத்தி நான் பேசணும், இவரை பத்தி நான் பேசணுன்ற விஷயமே கிடையாது. ஏன்னா இவரை பத்தி பேச விருப்பமே கிடையாது எனக்கு. காரணம் என்னன்னா, இவரால எங்க அப்பா அனுபவிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி. ஒரு காலத்துல இவர் எதுலையுமே அடிப்படை தொண்டரா, அடிப்படை உறுப்பினரா இருக்கும் காலத்துல ஓட்டேரி சைட்ல நாங்க அயனாவரம்ல இருந்தோம். எங்க அப்பா இவருக்கு பழக்கம், இவர்கிட்ட இருந்து சில பழக்கங்கள் எங்க அப்பா கத்துக்கிட்டு, அதனால குடும்பம் நடுவுல ரொம்ப நிலக்குலைஞ்சு போயிருந்தது. அதுல இருந்து அவர் மீண்டு நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்ததெல்லாம் அதுக்கப்புறம். அந்த குறுகிய காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நரக வேதனை அனுபவித்த காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டத்தை உருவாக்குன ஒரு நல்ல நபர். அதனால அவரை பத்தி எனக்கு பேச விருப்பம் கிடையாது. ஆனா நீங்க இப்ப பேசுனதால சொல்ற திரு சேகர் பாபு ஐயா அவர்கள், இவரை என்ன சொன்னீங்க, நீங்க கிளீனிங் முடிச்சு வந்ததாகவும் தங்களின் தந்தை சத்யராஜ் அவர்கள் நீ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி திரு சேகர் பாபு ஐயா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை மேற்கோள் காட்டி உங்களுக்கு உதாரணமா சொன்னதாகவும், அதுக்கு நீங்க சொன்னீங்க ஒரே சூரியன் தான், அதே போல ஒரே சேகர் பாபு ஐயா தான், எங்களால ஆகவே முடியாது, அந்த அளவுக்கு உழைப்பவர் அவர் அப்படின்னு. அந்த மனிதரை ஒரு பெரிய எக்ஸாம்பிளா காட்டினீங்க இல்லையா? அந்த பெரிய எக்ஸாம்பிள் காட்டின அந்த மனிதர் தான் சமீபத்துல என்ன நடந்தது, கோயில்ல அவ்வளவு பச்சையா காது கேட்க முடியாத அளவு, அறநிலையத்துறை அமைச்சர் அவரு காதுல கேட்க முடியாத அளவுக்கு வசை பாடினார். அந்த வசைகளை கேட்டு இவரை வழிகாட்டியா வச்சு இவருக்கு கீழே இளைஞர்கள் பட்டாளம் வரணும், உங்களை மாதிரி இளைஞர்கள் பட்டாளம் தான் இவர் பின்னாடி இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும். சோ அவர் அவர் மாதிரி நீங்க ஆகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரியுது உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய அரசியல் என்னன்னு. இந்த மாதிரி அரசியல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கண்டிப்பா கத்துக்க மாட்டாங்க. ஆமா, இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ராவான பசங்க தான், எல்லாருமே தங்கள் உணர்ச்சிகளை அப்படியே கொட்டிடுவாங்க. ஆனா உண்மையானவங்க, கட்சிக்கு உண்மையா இருக்காங்க, தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்மையா இருக்காங்க. அங்க அப்படி கிடையாது. நீங்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அதுக்குள்ள போயிருக்கீங்க.
வெளியே வந்துட்டு இவ்வளவு பேச்சு பேசிட்டு சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து என்ன பேசுறீங்க, எதுக்காவது போட்டி போடுறீங்களா நிருபர்களுக்கு, பின்னாடி பேசலாம், இப்ப பேச வேண்டாமே. ஆக மொத்தம் ஒரு கணக்கு போட்டுதான் உள்ள போய் உட்காந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற தொண்டர்களை பத்தி, இங்க இருக்கிற தம்பிகளை பத்தி பேச உங்களுக்கு சிறிதளவு இன்னி அளவு கூட அருகதை கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துதான் நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. இங்க இருக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழக தலைவர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு தொண்டரை எடுத்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தொண்டருக்கு உங்களை மாதிரி 100 ஆளுங்க, திவ்யா சத்யராஜ் போல 100 ஆளுங்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் இந்த ஒரு உண்மையான தொண்டனுக்கு ஈடாகாது. அதனால தமிழக வெற்றி கழக தொண்டனை பத்தி பேசுறதை விட்டுட்டு அந்த கட்சிக்கு ஏதாவது பண்ண பாருங்க. புகழ்ச்சி அப்படி பேசினா மட்டும்தான், தமிழக வெற்றி கழகத்தை அடிச்சா மட்டும்தான் திமுக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. திமுக இருக்கிற அமைச்சர்களும் அதுக்கு மேல் உள்ள அதிகாரிகளும் அப்பதான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்றதுக்காக உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடாம இருக்க முடியல. உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தொண்டர்களை தயவு செய்து எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து நான் எச்சரிக்கையாவே சொல்றேன் இந்த விஷயத்தை. அடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். இப்போ ஒரு பிள்ளை இறந்துட்டாங்க தெரியுமா அவருக்கு? அரசு பள்ளியில 7வது படிக்கும் மாணவன். அந்த மாணவன் எப்படி இறந்தான்னு இப்ப வரைக்கும் தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா தெரியும். ஆனா ஸ்கூல்ல இறந்திருக்கான். ஸ்கூல்ல இறந்ததுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் வரல. அரசு பள்ளியில என்ன சேஃப்டி இருக்குன்னு அந்த பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்க கூட இவங்களுக்கு நேரம் கிடையாது. சன்ரைஸ் ஆகும் நேரத்துல ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்த முதல்வர் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், அந்த அரசு பள்ளிகளுக்கு என்ன நம்ம இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது விஷயத்த சொல்லியிருக்கீங்களா? போதை கலாச்சாரம் பள்ளியில இப்ப அப்படி தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. 15 வயது சிறுமி போதையை உட்கொண்டு போதையில போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினதா இருக்கட்டும், அது அந்த போதை மருந்துகளை அந்த பொண்ணு வந்து விற்பனை செய்யறதுன்றது இவ்வளவு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வந்ததா இருக்கட்டும். ஐயப்பன் தாங்கல்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் போதைக்கு அடிமையாகி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள் போதை மருந்தை உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை நியூஸ் நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா போட்டு 2 பிள்ளைங்களை அந்த அடி அடிக்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம்னு எனக்கு தெரியல, பார்க்கும்போது நெஞ்சு பதறுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன சேஃப்டி இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு? அரசு பள்ளிகளை நம்பி பெற்றோர் எப்படி தன் பிள்ளைகளை அனுப்புவாங்க? இதுக்கு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க சொல்ல தெரிந்த அன்பில் மகேஷ் ஐயா அவர்களுக்கு எந்த மாதிரி நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நாங்க சேஃப்டி தரோம், இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இனிமே ட்ரக்ஸ் இருக்காது, ட்ரக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு ஒரு தடவை வந்து வெளியே சொல்ல முடியுமா ஓப்பனா? எப்ப பார்த்தாலும் முதலமைச்சரை துதிப்பாடுறதுக்கு தான் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்குமே வேலையா இருக்கே தவிர, இந்த மாதிரி அவங்கவுங்க இருக்கிற எந்தெந்த துறையில அமைச்சரா இருக்காங்களோ அந்தந்த துறையை ஒழுங்கா நடந்துட்டா போதுமே. அந்தந்த துறை ஒழுங்கா ஸ்டெப் எடுத்தாலே இன்னொரு கட்சியை தேடி மக்கள் ஏன் போறாங்க? இதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கட்சிகள் கொடுக்குற காசுக்கு நம்பிக்கையா இருக்கணும், ஐயோ ரொம்ப பாவம் நம்ம வந்து கையை நீட்டி காசை வாங்கிட்டோம், இவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்ச மக்களுக்கு இப்ப தெளிவு வந்து இது ஏன் காசு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நான் கட்டின வரி பணத்துல இருந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும், இது என்னோட காசு, ஓட்டு என்னோட உரிமை, நான் யாருக்கு வேணா போடலாம் அப்படின்னு தெளிவாயிட்டாங்க. எப்பவுமே வந்து ஒருத்தர் செத்தாதான் நாங்க ஸ்டெப் எடுப்போம், ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தாதான் நாங்க ஸ்டெப் எடுப்போம், அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற இந்த மாதிரி ஆளும் கட்சியை இந்த மாதிரி யோசிக்காம மக்களுக்கு சேஃப்டி முக்கியம், மக்களோட முன்னேற்றம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மக்களுக்கு அமையணுங்க. அதனால எந்த தலைவர் இருந்தாலும் எந்த தலைவர் வந்து நமக்கு உண்மையா இருப்பாரோ அந்த தலைவருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். இவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஐயா அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அடுத்து தேர்தல் அறிக்கை விட போறாங்க, அடுத்து பட்ஜெட் வேற ரிலீஸ் பண்ண போறாங்க, சூப்பர் ஆஃபர் கொடுக்க போறாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா பிம்பிலிக்கா பிலாப்பி அப்படின்ட்டாங்க மக்களுக்கு பட்ஜெட்ல. என்னது குவாரிகள், அத்தனை குவாரிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. குவாரி ஒண்ணும் இப்ப இருக்கிற குவாரிகளையே மூடணும் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் அங்கங்க போர்க்கொடி தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் 50 குவாரிகளுக்கு ஒப்புதல். எது இன்னும் இருக்கிற 1-1.5 மாசத்துல எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி முடிச்சிடணும் அப்படின்ற நினைப்புக்கு வந்தாச்சு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தயவு செய்து மக்களை யோசிச்சுக்கோங்க. இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நம்ம நாளைக்கு நம்மளுடைய சந்ததியினர், நம்ம பார்த்தோம் மலைகளை, கடல்களை, எல்லா இயற்கை வளங்களையுமே நம்ம பார்த்து ரசிச்சோம். ஆற தழுவணும், அது கூட விளையாடணும் நம்ம. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவமே இல்லாம போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் மலைகள் இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாநிலம் வந்து பெரிய அளவுல அச்சீவ் பண்ண போகுது. இருக்கிற குவாரிகள் எல்லா மலைகளையும் குறைஞ்சி இருக்கிற நல்ல இயற்கை வளங்களை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து மண்ணை எல்லாம் அரிச்சு எடுத்து ஆத்து மணல் எல்லாம் அரிச்சு எடுத்து
மொத்தத்தையும் சுடுகாடு ஆக்கிடணும். அப்படியே வறண்ட பூமியா நம்ம கையில கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டை. அப்ப வச்சு தலையில தூக்கி வச்சு ஆடணும் நம்ம எல்லாரும். குழந்தைங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டு நல்ல சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆல்ரெடி ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுங்கட்சியினுடைய இந்த மாதிரியான சில செய்திகள் முற்றிலும் மக்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுற போகுது. இப்பயே பெரும்பான்மையை போய் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா இப்பயே பெரும்பான்மையான ஓட்டு சதவீதத்தை தன் பின்னாடி தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க கொடுக்குற நல்ல நல்ல அறிக்கைகள் எல்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து சூப்பர் ஆஃபர் தான், பம்பர் ஆஃபர். நாங்க வந்து எதுவுமே கூட்டணி வச்சுக்க வேணாம், நாங்க பரப்புரை கூட பண்ண வேணாம் போல இருக்கு. நீங்க பண்ற இந்த வேலையிலேயே நாங்க தரமா தமிழக வெற்றி கழக தலைவர் 2026 சிஎம் பதவியில உட்கார்ந்துருவார். வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.